வணக்கம் நண்பர்களே. மேச ராசிக்கான குரு பயிற்சி பலன் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி இந்த மேச ராசி நண்பர்களுக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமா, நல்லா இருக்குமா, அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் வருமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் துருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான பலன்களையும் அதற்குண்டான தீர்வையும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான பலனையும் தீர்வையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சாய் துருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் நண்பர்கள், நேயர்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேயர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் துருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. இந்த மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அப்படிப்பட்ட காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேச ராசிக்கு இந்த வருஷம் 2025ஆம் வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமா? அதாவது கடந்த ஒரு வருஷமாக இந்த மேச ராசிக்கு 2ல் குரு, 2லே குரு வந்தால் திரண்டிடும் பெருநிதி. அதனால் கடந்த ஒரு வருஷமாகவே பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்லா இருந்திருக்கும் இந்த மேசராசி நண்பர்களுக்கு. அதாவது 2ல் குரு வந்தாலும் பணம் அதிகமாக வரும். அதனால தான் 2லே குரு திரண்டிடும் பெருநிதின்னு சொல்கிறோம். அதனால் பொருளாதார ரீதியாக முக்கியமாக பணங்காசு விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் கடந்த ஒரு வருஷமாக இந்த மேசராசிக்கு. அப்படிப்பட்ட 2ஆம் இடத்துல இருந்து பல நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல குரு போகிறது நல்லா இருக்குமா சார்? 3ஆம் இடத்துல குரு போகிறது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை. ஜோதிட சாஸ்திரப்படி இது முடக்குருன்னு சொல்லுவோம். முடக்கும் 3ஆம் இடத்துல குரு போனால் அது பேர் முடக்குரு, முடக்கிற குரு. அதாவது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இந்த 3ஆம் இடத்துல போகிற குரு கிடையாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஏற்கனவே இந்த மேசராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சியில் 7 சனி ஆரம்பம். சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன் நம்ம சேனலில் வீடியோவாக பின்னாடி வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆக மட்டும் இந்த மேசராசிக்கு 7 சனி ஆரம்பமாக போகிறது உண்மை. இப்போ குரு பகவானும் அவ்வளோ சாதகமான இடத்துக்கு வரப்போகிறதில்லை. அதனால் இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனிப்பயிற்சியாக இருந்தாலும் சரி, அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, நம்ம எப்போவுமே நெத்திய ஜோதிடம் உங்களுக்கு தெரியும். உள்ளதை உள்ளபடி இப்படி தான் இருக்கும், இதுதான் நடந்திருக்கும், இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்ம நெத்திய ஜோதிடம் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் நேர்களுக்கு பயப்பட வேண்டாம். இருந்தாலும் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிறத நம்ம சொல்லி தானே ஆகணும். நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நல்லா இல்லைன்னா சுமாராக இருக்குது, நல்லா இல்லை அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா சனி பயிற்சியும் சாதகமாக இல்லை, குரு பயிற்சியும் சாதகமாக இல்லை. சனி சரியில்லாமல் இருந்து குரு நல்லா இருந்தால் தப்பிச்சுக்கலாம். இப்போ 2 பயிற்சியுமே அவ்வளோ சாதகமாக மேசராசிக்கு இல்லை. அதை நீங்கள் போக போக உணர்வீங்க. சரி சார், இது என்ன செய்யும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நடக்காது. முடக்குரு அப்படின்னா முடக்கும்னு சொல்லியிருக்காரு. எந்த விஷயமும் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கும். அதாவது சுபகாரியங்கள், ஒரு புது முயற்சி எடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயங்கள் நடக்காது. அதுதான் முடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் உடனே நீங்கள் செய்ய முடியாது, நிறைய முயற்சி செய்யணும். ஏன்னா அந்த முயற்சி காலத்துக்கு தான் குரு போகிறார். அதனால் அதிகமான முயற்சி தேவைப்படும். அதாவது ஒரு விஷயத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு தடவையில் அந்த விஷயம் முடியாது. ஒரு காரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு 10 தடவை அடைகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவார் குரு பகவான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சனி பகவான் வேறு 7 சனியாக வர்றார், 10 அவர் வேறு சேர்ந்துக்கிறார். அதனால் மேசராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இந்த 2025ஆவது வருடம். சரி சார், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா வியாழக்கிழமையில் நவகிரக குருவை வழிபடணும். இந்த குருவை வழிபட அந்த தடைகளை, காரிய தடையை அவர் விளக்குவார். வியாழக்கிழமையில் நவகிரக குரு அல்லது அந்த குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, சாய்பாபா, ராகவேந்திரன், காஞ்சி மகா பெரியவர். இப்போ நான் சொன்ன சாய்பாபா, காஞ்சி பெரியவர், ராகவேந்திரன் இவங்கெல்லாம் மனிதராய் பிறந்து குருவாய் வாழ்ந்து தெய்வமானவங்க. அதனால் இந்த மகான்களை, குருக்களை வியாழக்கிழமையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த 7 சனியோட தாக்கமும் வீரியமும் குறையும். அதே போல் இந்த முடகுரு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவோட தாக்கமும் குறையும். ஏன்னா இந்த நவகிரகத்தில்
முக்கியமான பலன் அளிக்கக்கூடியது 2 கிரகம். ஒன்று குரு பகவான், இன்னொன்று சனி பகவான். இந்த 2 கிரகங்களுமே இந்த மேச ராசிக்கு அவ்வளவு சாதகமான அமைப்பில் இந்த வருஷம் இருக்க போவதில்லை. சுபகாரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரி சார், குரு பார்வை நல்லது செய்யுமா, குரு பார்த்தா நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் உண்மைதான் நேர்களே. குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்வையால் சில நன்மைகளை உங்களுக்கு வழங்குவார். அதாவது இந்த மேச ராசிக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 7ஆம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம். அதனால் கணவன் மனைவிக்குள்ள அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் புரிதல் இருக்கும். இந்த வருஷம் கணவன் மனைவி கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பாங்க. அதே போல் மேசராசி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அதுவும் நல்ல விஷயம்தான். 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 7, 9, 11 இந்த 3 இடத்தை குரு பார்க்கறதுனால அதற்குண்டான சில நல்ல விஷயங்களும் நடக்கும். அந்த பார்வையால் சில நல்ல பலன்களை குரு செய்வார். மற்றபடி குரு போகிற இடம் அவ்வளவு சிறப்பு இல்லை, ரொம்ப கெடுபலன் கிடையாது. இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுக்கும் இந்த 3ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லலை. அதுதான் உண்மை. அதனால் நேர்களே, இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு முடக்கும் காரிய தடையை கொடுக்கும், சுபகாரியத்தையும் தடை இந்த 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான். ஆனால் மேசராசி நண்பர்கள் 7 சனி ஆரம்பிக்கிறதுனாலையும் இந்த 3ஆம் இடத்துல குரு வரதுனாலையும் சில சிரமங்களையும் சில மன உளைச்சலையும் இந்த வருஷம் சந்திக்க நேரிடும். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து விளைவிக்கலாம், கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். நேர்களே நண்பர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஆதரவு நம்ம சேனல் கொடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் வந்து சாய் குருபம் ரசோ சேனல். நான் உங்கள் குடும்பம். நன்றி, வணக்கம்.